நீங்க உங்க கம்பெனியில குரூப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னா மறக்காம இதை பண்ணிருங்க. நீங்க ஐடி கம்பெனிலயோ ஒரு தனியார் நிறுவனத்திலயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க குரூப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த குரூப் இன்சூரன்ஸ் நீங்க அங்க ஒர்க் பண்ற வரைக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க அங்கிருந்து ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி எந்த விதமான மெடிக்கல் கிளைமும் அதுல வாங்க முடியாது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தனியா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். அப்படி இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் அதிகமான கவரேஜோட குறைவான பிரீமியத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்க டிடக்ஷன் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டிடக்ஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 50,000 அதுக்கு குறைவாவோ மெடிக்ளைம் வரும்போது நான் என் கம்பெனியில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன், அதுக்கு அதிகமா வரும்போது மட்டும் நான் புதுசா எடுக்கிற இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான். அப்படி டிடக்ஷன் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியமும் குறைவா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒரு 21,400 ரூபாய் அந்த மாதிரி வரும். இதே நீங்க ஒரு 50,000 ரூபாய் டிடக்ஷனோட எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து ரிலீவ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நீங்க தனியா எடுத்திருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா விதமான வெயிட்டிங் பீரியடும் கவர் ஆயிருக்கு. இல்ல நீங்க ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா சில டிசீஸ் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. நீ ஏற்கனவே ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா அது 4 வருஷம் கழிச்சு தான் நீங்க பார்க்க முடியும். இந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாம் குறைக்கிறதுக்காக நீங்க ஏற்கனவே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படிங்கும் பொழுது நீங்க திடீர்னு எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலும் எந்த விதமான டிசீஸா இருந்தாலும் உடனே பார்த்துக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா மறக்காம புதுசா எடுக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.